வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இன்றைக்கி காலை வணக்கம். இன்றைக்கி காலை உணவு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு 4-5 ஆரஞ்சு பழம் சொல்ல வச்சுருக்கோம். மோஸ்ட்லி வந்து ஆரஞ்சு பழம் யாரும் சாப்பிட மாட்டாங்க, எல்லாம் பெரும்பாலும் ஜூஸ் போட்டு குடிச்சிட்றாங்க. ஆனால் ஆரஞ்சு பழம் சொலையாக சாப்பிடுங்க, அப்போ தான் வந்து நார்ச்சத்து நிறையா உங்களுக்கு வந்து சேரும். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக சாப்பிடக்கூடிய பழம் தான் இது. சி விட்டமின் நிறைய இருக்கிற பழம். ஓகே, அடுத்து வந்து கொய்யாப்பழம், அடுத்து வந்து ஸ்டார் ஃப்ரூட் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காராமணி பயிர். இது வந்து புதுசாக இப்போ கொல்லிமலையில் வாங்கிட்டு வந்தது, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. காராமணி வந்து வெள்ளை காராமணி ஏற்கனவே நம்ம போட்டுருக்கிறோம். காராமணியிலே வந்து சிகப்பு காராமணி இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வரேன். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், இது செஞ்சுருக்கோம். ஓகே, அடுத்து வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து காலை உணவு என்னென்னு பார்த்திங்கன்னா பழைய சோறு தான். எனக்கு சித்ராவுக்கும் சேர்த்து இது காலை உணவு. ஓகே, இப்போ நேற்று அந்த ஹார்ட் அட்டாக் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஓகே, நான் விளையாண்டுருக்கப்பே ஹார்ட் அட்டாக் வந்து விழுவுறாங்க அப்படிங்கிறத பற்றி இது வந்து என்னுடைய கருத்து வந்து பெரும்பாலும் குறைவானது தான். நம்ம மருத்துவர் நண்பர்களோட பேசுனதில் அவங்களுடைய கருத்துக்களும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னா, உடற்பயிற்சி தொடர்ந்து செய்யுங்க. திடீர்னு ஒரு நாள் போய் ஒரு ஹெவியாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஹெவியாக விளையாண்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறாங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது ப்ராப்ளம் இருந்து வர்றதுங்கிறது இந்த கேட்டகரியில் வராது. திடீர்னு ஒரு நாள் போய் நிறையா விளையாடுறீங்க, நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா வரும். தினசரி வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி விளையாடுறதுக்கு முன்னாடி, ஹெவியாக விளையாடுறதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மைல்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அன்றைக்கி வந்து அந்த டே வந்து ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷட்டில் காக் விளையாடுறீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு கை காலாட்டுறது அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போங்க. அப்போ தான் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள். ஓகே.